சொன்ன டைம் வந்து எவ்வளோ சொன்னேன். திருப்பி கேட்டா நீ இப்படி சொல்றியாப்பா, நான் குடுத்துருவேன். நான் காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மாச கணக்கும், வருஷ கணக்கு ஆகி போயிரும். குடுக்குறதுக்கே அவங்களுடைய இதாகி போயிரும். நம்மளும் கேஸ்ல போட்டு பார்ப்போம். அவங்க நான் குடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பணம் குடுக்குறதுடைய இதுவே இருக்காது. சில பேர் பணம் இல்லாம இருக்கும். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பணத்த கையில வச்சுக்கிட்டே வந்து கேமரா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, காசு இல்ல. நான் தாரேன். எனக்கு இருக்கும்போது தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துல சண்டை போட்டுருவாங்க. சில பேர் என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆகி போயிரும். குடுத்தது ஒரு அமௌண்டமா இருக்கும். நம்ம போக போக அலைய விட்டுருவாங்க. வருஷ கணக்குலயும், மாச கணக்குலயும் அலைய விட்டு, நம்ம அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போயிரும். பார்த்தீங்கன்னா கேஸ் ஆகி போயிரும். அதாவது லட்சமா இருந்தாலும் சரி, கோடியா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு பணத்தை குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களா வந்து குடுத்தாத்தேன் நம்ம வந்து புரியுதுங்களா? நம்ம போய் கேட்கத்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் விஷயமா ஒரு ஆளுக்கு குடுத்துருந்தாங்க. அ பணம் கொஞ்சம் அமௌண்ட்ட பெருசு தான். குடுத்துருந்தாங்க. குடுத்ததுக்கப்புறம் போயி பிசினஸ் நான் குடுத்துர்றேன். நான் பிசினஸ் வந்து போட்டு இத்தனை மாசத்துல குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி குடுத்தது. எல்லாமே பத்திரம்லாம் எல்லாம் எழுதிட்டு தான் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. குடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தாரேன் 6 மாசத்துல குடுக்க வேண்டிய பணம். இது பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆயிப்போச்சு. 3 வருஷமா வந்து பணமே கிடக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காசு கேட்டா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வாங்க. நாளைக்கு அடுத்த மாசம் போட்டுருவேன். இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்கய்யா. ஆனா எங்களால எதுவும் பண்ண முடியல. நானும் கேஸ் வரைக்கும் போயாச்சு. என்ன பண்றேன்னு தெரியல. நானும் 2, 3 இடத்துல பார்த்தேன். சரியில்ல. ஆனா வந்து உங்கள நம்பி வந்திருக்கேன். எனக்கு இத முடிச்சு குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து இத வந்து எது பூஜையில பயன்படுத்தினா, காளிய வச்சு தான் அந்த விஷயத்த பண்றோம். ஆனா குடுத்த பணத்த திரும்ப வசியம் பண்ணி எடுக்கிறது, வைக்கிறது பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட இயல்பு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் தருவாங்க. சில விஷயம் வரும். சில விஷயம் இதாயிரும். ஆனா இது காளிய வச்சு அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னதான் இருந்தாலும் சரி, பணத்த கொண்டாந்து குடுத்ததே ஆகணும். கட்டுனோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த பூஜை கட்டிட்டோம்னா, அவன் கொண்டாந்து குடுத்ததே ஆகணும். வேற வழியே கிடையாது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூஜை முறைய பார்த்தீங்க அப்படின்னா, 7 சுடுகாட்டுல இருந்து சுடுகாட்டு சாம்பல் எடுக்கணும். சுடுகாட்டு சாம்பல்னா